டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 29. செயின்ட் சல்பீஸின் உள்ளே சிலாஸ் கோயிலின் கனமான மெழுகுவர்த்தி தாங்கியை பலிபீடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு தூணுக்கு அருகே போனான். முட்டுகின்ற ஆடுபோல் அந்த தாங்கி வேலையை எளிதாக முடிக்கும். தரைக்குள்ளே இருக்கும் குழியை மூடிக்கொண்டிருந்த கிரே மார்பிள் கல்லை கண்ணெடுத்து பார்த்ததும் கொஞ்சங்கூட சப்தமேயின்றி அதை உடைக்க முடியாது என உணர்ந்து கொண்டான். மார்பிளின் மேலே இருக்கும் இரும்பு மோதுவதா, அதன் சப்தம் மூடப்பட்ட விதானம் எங்கும் ஒலிக்கும். கன்னிகா சாஸ்திரி சப்தம் கேட்பாளா? அவள் தூங்கிவிட்டிருக்கலாம். இருப்பினும் அந்த தருணத்தை பயன்படுத்த சிலாஸ் விரும்பவில்லை. அந்த இரும்பு தாங்கியின் முனையில் சுற்ற துணி ஒன்றை தேடினான். ஆனால் பலிபீடத்தின் மேலிருந்த துணியை தவிர வேறொன்றும் இல்லை. அதை அவன் மாசுபடுத்த விரும்பவில்லை. என்னுடைய மேலங்கி என்று அவன் நினைத்து கொண்டான். மாபெரும் தேவாலயத்தினுள்ளே தான் மட்டும் தனியாக இருப்பதை உணர்ந்த அவன் உடலின் மேலிருந்த அங்கியை கழற்றினான். அவன் அதை கழற்றும் போதே முதுகிலிருந்து அப்பொழுதுதான் பட்ட காயங்களின் மேல் அங்கியின் நூலொன்று ஒட்டி கொண்டு வேதனை பிரிந்தது. அணிந்திருந்த கோவணத்தை தவிர்த்து நிர்வாணமாக இருந்த சிலாஸ் தாங்கியின் முனையில் துணியை சுற்றினான். பின் அக்கல்லின் மேலே குறிப்பார்த்து அவன் தாங்கியை இறக்கினான். மெத்தென்று சப்தம் எழுந்தது. கல் இன்னும் உடையவில்லை. இன்னொரு முறையும் செலுத்தினான். இப்பொழுது மெத்தென்று சப்தம் எழுந்தது. ஆனால் கல்லில் கீறல் விழுந்தது. மூன்றாவது அடியில் கல் உடைந்து தரையினுள்ளே ஒரு குழி தெரிந்தது. வெற்றிடம். அவசர அவசரமாக திறப்பிலிருந்து மீத கற்களை நீக்கினான். பின் சிலாஸ் அந்த வெற்றிடத்தை நோக்கினான். திறப்பை பார்க்கும் பொழுது அவனுடைய இரத்தம் துள்ளிக் கொண்டிருந்தது. வெளுத்து போன கையை உயர்த்தி அவன் அதனுள் நுழைத்தான். முதலில் அவன் ஒன்றையும் உணரவில்லை. அந்த வெற்றிடம் முழுவதும் காலியாகவும் மென்மையாகவும் இருந்தது. பிற்பாடு இன்னும் கொஞ்சம் ஆழமாக ரோஜா கோட்டுக்கு கீழே போனபோது அவன் எதையோ தொட்டான். ஒரு கற்பலகை. விரல்களால் அதன் விளிம்பை பற்றி மென்மையாக அதை மேலே எடுத்தான். அவன் அதை ஆராய்ந்த போதுதான் பிடித்திருப்பது கரடு முரடாக வெட்டப்பட்ட கற்பலகை எனவும் அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது எனவும் உணர்ந்தான். அச்சமயம் அவன் நவீன உலோகத்து மோசஸ் என்பது போல உணர்ந்தான். கற்பலகையில் இருந்த வார்த்தைகளை படித்த சிலாஸ் ஆச்சரியத்தை உணர்ந்தான். அவன் கற்சாவியானது ஒரு வரைபடமாகவோ சிக்கலான திசை காட்டியாகவோ அல்லது குறியீடுகள் உள்ளதாகவோ எதிர்பார்த்தான். ஆனால் இந்த கற்சாவி எளிமையான வார்த்தைகளை கொண்டிருந்தது. ஜாப் 38:11 பைபிளில் உள்ள செய்யுள். சிலாஸ் அதன் பேய்த்தனமான எளிமையை கண்டு ஸ்தம்பித்து போனான். அவர்கள் தேடும் இரகசிய மறைவிடம் பைபிளில் செய்யுளால் சொல்லப்பட்டிருக்கிறதா? உடன்பிறப்பு தோழமைகள் நேர்மையானவர்களை கிண்டலடிக்க இதைவிட வேறு வழிகள் கிடையாது. ஜாப் அத்தியாயம் 38 செய்யுள் 11. சிலாசால் அச்சமயம் 11வது செய்யுளை இதயபூர்வமாக ஞாபகம் செய்ய முடியாவிட்டாலும் ஜாப் புத்தகமே ஒருவன் கடவுளிடம் பெறும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவன் பல்வேறு சோதனைக்குள்ளாகப்பட்டதை சொல்கிறது என்பதை அறிவான். மிகவும் பொருத்தமானது என்று நினைத்து கொண்ட அவன் உணர்ச்சி கொந்தளிப்பை வெளிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. மென்னிய ரோஜா கோட்டின் மேல் பார்வையை செலுத்திய அவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவ்விடத்தில் பலிபீடத்தின் மேல் புத்தகத்தாங்கி வைக்கப்பட்டிருக்க அதன் மேல் பெரியதொரு லெதரில் ஆன பைபிள் இருந்தது. மேலே பால்கனியிலிருந்து சிஸ்டர் சாண்டரின் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சில வினாடிகளுக்கு முன்புதான் அவள் தனக்கிடப்பட்ட உத்தரவை நிறைவேற்ற கிளம்பினாள். அப்பொழுதுதான் அந்த மனிதன் அங்கியை கழற்றினான். அவள் அம்மனிதனின் ஊடுருவும் வெண்ணிற தேகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் திகிலடைந்தாள். அவன் அகலமான வெளுத்த முதுகு சவுக்கடியால் இரத்தம் தோய்ந்திருந்தது. அந்த காயங்கள் அப்போதுதான் உண்டாகியிருந்தன. இங்கிருந்தே தெரிந்தது. அந்த மனிதன் அந்த காயங்கள் சவுக்கால் விளாசப்பட்டிருக்கின்றன.
அவள் அவனுடைய தொடையிலிருந்த சிலைஸ் இரும்பு பட்டியினால் உண்டாகியிருந்த காயங்களில் இரத்தத்தை கண்டாள். ஒரு மனிதன் இந்த அளவு தண்டிக்கப்பட வேண்டுமென எந்த கடவுள் விரும்புவார்? சிஸ்டர் சாண்டரியின் அதிர்ந்திருந்த போல் ஓபஸ் டேயின் சம்பிரதாயங்கள் உணர்ந்திருந்தாலும் அதன் காரணம் அவளுக்கு புரியவில்லை. இருப்பினும் இந்த கணத்தில் அவள் அதை பற்றி கவலை கொள்ள முடியாது. ஓபஸ் டே கர்ச்சாவியை தேடி அலைகின்றது. அவர்கள் அதை எப்படி அறிந்தார்கள் என சிஸ்டர் சாண்டரினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எனினும் அதற்குண்டான நேரம் இதுவல்ல. அந்த இரத்தம் தோய்ந்த துறவி அமைதியாக அங்கியை அணிந்து கொண்டு பரிசை பற்றி கொண்டு பலிபீடத்தின் அருகே இருந்த பைபிளை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். மூச்சின்றி அமைதியாக சிஸ்டர் சாண்டரின் பால்கனியை விட்டு விலகி ஓடி கூடத்தை கடந்து தன் அறையை அடைந்தாள். முட்டிகளில் கை வைத்து மண்டியிட்டு அமர்ந்த அவள் மரக்கட்டிலின் பட்டையை பீத்தெறிந்து 3 வருடங்களுக்கு முன் ஒளித்து வைத்த சீல் வைக்கப்பட்டிருந்த கடித உரையை எடுத்தாள். அதை கிழித்ததும் பாரிஸ் நகரத்து 4 தொலைபேசி எண்கள் அதில் இருந்தன. நடுங்கியபடி அந்த எண்களை டயல் செய்தாள். கீழே சிலாஸ் கற்பலகையை பலிபீடத்தில் வைத்துவிட்டு ஆர்வம் பொங்க பைபிளை எடுத்தாள். பக்கங்களை புரட்டிய போது அவனது நீளமான வெண்ணிற விரல்கள் வியர்வை விட ஆரம்பித்தன. பழைய ஏற்பாட்டை அவன் புரட்டி ஜாப் புத்தகத்தை கண்டான். பிறகு 38வது அத்தியாயத்தையும் எடுத்தான். பின் தன் விரலை அதன் வரிகளில் ஓட்டவிட்டு படிக்கும்போது வார்த்தைகளை மிகவும் எதிர்பார்த்தான். அவைகள் வழியை காண்பிக்கும். 16வது செயலை கண்டதும் அவன் வார்த்தைகள் சிலாஸ் படிக்க ஆரம்பித்தான். அவை மொத்தம் 7 வார்த்தைகள். குழப்பம் அடைந்த அவன் மறுபடியும் படித்து ஏதோ ஒன்று பயங்கரமாக தவறிவிட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த செய்யுள் படு எளிமையாக இருந்தது. ஹிட்ரோ சால் டோ கம் பட் நோ ஃபர்தர். இவ்வளவு தூரம் வந்தீர், ஆனால் இனிமே இல்லை. டா வின்சி கோட்